திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம், சந்தவாசல் ஆகிய பகுதிகளில் இருந்து வேலூருக்கு போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலை என்பது 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. தினந்தோறும் கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும், மேலும் சந்தவாசல், படவேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களிலிருந்து சந்தவாசலில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் தினந்தோறும் வேலூரில் உள்ள தனியார் மற்றும் அரசு கலைக்கல்லூரிகளில் படித்து வருகின்றனர். ஆனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணிக்கும் அளவிற்கு போதுமான பேருந்துகள் காலை வேளையில் இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக காலை வேளையில் பள்ளி கல்லூரிக்கு செல்ல சொற்ப அளவிலான பேருந்துகள் தற்போது இந்த சாலை மார்க்கமாக இயக்கப்பட்டு வருவதால் பேருந்துகள் இல்லாததால் கிடைக்கும் பேருந்துகளில் ஆபத்தான நிலையில் படிக்கட்டுகளில் தொங்கிய நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தினந்தோறும் பயணித்து வருகின்றனர். இதை காணும் பொதுமக்களும் பெற்றோர்களுக்கும் வயிற்றில் புளியை கரைத்தவாறு தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் என ஆண்டவனை தினந்தோறும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மேலும் இந்த சாலையில் பயணிக்கும் வாகனங்கள் கண்ணமங்கலம் உள்ளிட்ட பேருந்து நிறுத்தத்தில் சரிவர நிறுத்தாததால் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் மீட்டர் தொலைவிற்கு தள்ளி சென்று பேருந்தில் நிறுத்தும் போது அந்த பேருந்துக்காக காத்து கிடக்கும் பயணிகள் ஓடி சென்று ஆபத்தான முறையில் தற்போது பயணித்து வருகின்றனர். எனவே தினந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் இருந்து கூடுதலாக அரசு 2 பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும். மாலையில் வேலூரில் இருந்து கண்ணமங்கலம் பகுதிக்கு கூடுதலாக 2 பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தமிழக போக்குவரத்து துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகள் வாயிலாக தெரிவிக்கின்றோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.